ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங் துணி 1 மீட்டர் எடுத்துருக்கேங்க. 36 இன்ச்சு உள்ள ப்ளவுஸ் கட்டிங் நம்ம கிராஸ் கட்டிங் பார்க்கலாங்க. நான் கரை ஆப்போசிட்டில் வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பிசுரை நம்ம ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். உயரம் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு வருதுங்க. நான் 1 இன்ச்சு சேர்த்துட்டு 15.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 36 இன்ச்சு செஸ்ட் அளவுங்க. அதில் 6ஆல் டிவைட் பண்ணால் 6 வருதுங்க. இப்போ அது 6 நம்ம ஷோல்டரில் சேர்த்துக்கலாம். இங்கேயும் ஒரு மார்க் போட்டுக்கலாங்க. இப்போ ஷோல்டர் அளவு 6 வருதுன்னா ஆம்கோல் அளவும் 6 தாங்க வரணும், கரெக்டாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். செஸ்ட் அளவு 36ங்க. அதில் 4 இன்ச்சு சேர்த்தோம்னா 40 வருதுங்க. 40ல் 4ல் ஒரு பாகம் 10 வருதுங்க. அந்த 10 சேர்த்துட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம். இடுப்பு அளவு பார்த்திங்கன்னா 32 வருதுங்க. அது 4ல் பாதி 8 வருதுங்க. அந்த 8 மார்க் பண்ணிட்டு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் அளவு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுலேயே இப்போ நம்ம 6 அளவு எடுத்தோங்களா, அதை அப்படியே மடித்து டேப்பை 3ஆக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துர்லாங்க. அவ்வளோதாங்க. இதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். கழுத்து அளவு 36 இன்ச்சுங்க செஸ்ட் அளவு. அதில் 12ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 3 இன்ச்சு வருதுங்க. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 2.25 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதே கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வைக்கிறேன். 9.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாங்க. இதை லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அவங்க ரவுண்டு நெக் தாங்க கேட்குறாங்க. நம்ம ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு, இது எதுக்காக கம்மி பண்ணுறோன்னா, நான் கழுத்து நல்லா ஃபிட்டிங்காக கிடைக்குங்க. அதுக்காக ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக கேட்டிருக்காங்க. கம்மி பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஆம்கோலில் நம்ம இழுத்து விட்டுறலாம். இதில் ஒரு லைன் போட்டு பேக் பீஸ் மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க் எப்பயுமே தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அளவுகள் மாறாமல் இருக்கும். மார்க் பண்ண இடத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ கரை சைடை நம்ம ஆப்போசிட் சைடு போட்டுட்டு, இப்போ நம்ம கட் பண்ணிருந்த கிராஸாக போடணுங்க. இங்கே பாருங்கள், 2 கரை வரும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த கரை வர மாதிரி நம்ம ஆம்கோலை இந்த சைடில் போட்டு நம்ம கிராஸ் கட்டிங் போட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். கழுத்து அளவு நம்ம 2.25 வச்சோம். 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கோம். இப்போ முன்கழுத்து 6.5 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. அதையும் ஒரு லைன் போட்டு வரைஞ்சிக்கலாம். ரவுண்டு அப்படியே இழுத்து விட்டுக்கலாங்க. இப்போ கீழே இறக்கம் பட்டிக்கு நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோங்க. நம்ம பட்டியும் இதிலே சேர்த்து கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக தான். இப்போ அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பட்டியிலேருந்து மேலே 4 இன்ச்சு வைக்கிறேங்க. முன்னாடியும் 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு டாட்டு பிடிப்போங்க. அதில் 4 இன்ச்சு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவும் 4 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 3/4 இன்ச்சு நான் டாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அதில் 3/4 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பிடிக்கிற டாட்டு 3 இன்ச்சு வைக்கிறேங்க. அதில் நம்ம 3 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணிக்கலாங்க. 6 இன்ச்சு ப்ளவுஸில் இந்த அளவுகள் போட்டு வெட்டுனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கிராஸ் கட்டிங்கு. இப்போ பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு 9.25 இன்ச்சு மார்க் பண்ணுறோங்க டாட்டு. 36 இன்ச்சு செஸ்ட் அளவுங்க. இதில் நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3.5யும் ஒரு பாயிண்ட்டும் வருதுங்க. 1/4 இன்ச்சு சேர்த்துட்டு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே கீழேயும் அதே மார்க் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். டாட்டுக்கு ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு 3 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாங்க. இப்போ 3 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல, அதை நம்ம இங்கே 1.5 இந்தாண்ட 1.5 நம்ம சேர்த்துக்கலாங்க டாட்டு. இப்போது ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஷேப்புக்காக நம்ம இதில் 3/4 இன்ச்சு கொடுத்துட்டு முன்னாடி ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்துக்கலாங்க. ஷேப்பு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இது நம்ம மார்க் பண்ணுறோம்.
இதுலேயும் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். முன்னாடி டாட்டு வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நேராக சேர்த்துட்டு நம்ம கழுத்து முன்கழுத்தில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து லூஸ் இல்லாத நல்லா ஃபிட்டிங்காக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த நம்ம 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வெட்டிக்கிறோம். இப்போ கையிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம நல்லா குடஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம கையில் லூஸ் வராத இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இது மார்க் பண்ணுறோம். இப்போ 32 4ஆல் நம்ம பிரித்தா 8 இன்ச்சு வருதுங்க. அந்த 8 இன்ச்சை நம்ம பட்டியில் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு லைன் போட்டுட்டு லைன் இப்படி கிராஸாக போட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டால் நல்லதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கு கட் பண்ணுறது ஈஸி தாங்க. சில அளவுகள் நம்மளுக்கு தெரிஞ்சாலே அந்த நம்ம ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணி தைச்சிடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இப்போ கை கட் பண்ணிக்கலாங்க. துணியை 4ஆக மடித்து சேர்த்துக்கலாம். கிராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம தையல் அடிக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். உயரம் பார்த்திங்கன்னா 9.25 இன்ச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துட்டு 10 இன்ச்சாக மார்க் பண்ணி அப்படியே நம்ம இந்த சைடும் அதே மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். 36 ஜஸ்ட் அளவு வருதுங்க. அதில் 10ஆல் டிவைட் பண்ணால் 3ஐயும் ஒரு பாயிண்ட்டும் வருதுங்க. அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 36 இன்ச்சு ஜஸ்ட் அளவு வருதுங்க. இப்போ ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கணும்னா 36 இன்ச்சில் 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு வருதுங்க. அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு நம்ம 8 இன்ச்சு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. இப்போ அதை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு வந்து 12 இன்ச்சு வருதுங்க. அதில் பாதி 6 இன்ச்சு வருதுங்க. அதை சேர்த்துட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த பக்கம் வந்து நம்ம 1.5 இன்ச்சு நம்ம இறக்கிட்டு அதுலேருந்து நம்ம அப்படியே வளைவாக அப்படியே வளைச்சி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. கை நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கையோட ஆம்கோல் வந்து 8 இன்ச்சு வரணுங்க. இந்த 8 இன்ச்சு வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு அந்த 8 இன்ச்சு வருது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கையை அப்படியே திருப்பி போட்டு பாருங்கள், இந்த அளவில் மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த தையல் அடிக்கிற இடத்துல 1.5 இன்ச்சு கொடுத்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைவாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம தைக்கும் போது இந்த நம்மளுக்கு கையில் லூஸே வராதுங்க. அதுக்காக தான் இதை நம்ம கட் பண்ணுறோம். லூஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இது தைக்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.